வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. எடுத்து வாசி, எடுத்து வாசி. அன்பானவர்களே, எடுத்து வாசி என்று சொல்லும் பொழுது நாங்கள் எதை எடுக்க வேண்டும், எதை வாசிக்க வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். 4வது 5வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு இறையியல் வல்லுனர் அகஸ்டின் என்பவரை பற்றி உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். இந்த அகஸ்டின் என்பவர் ஆப்பிரிக்காவினுடைய வடக்கே உள்ள பாகத்திலே அவர் வாழ்ந்தவர். அவரை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு மிகச்சிறந்த ஞானியாக, வல்லுனராக அவர் இருந்தார். வேத பண்டிதராக அவர் இருந்தார். இறையியற் கோட்பாடுகள் பலவற்றை அவர் அறிந்தவராக அவர் இருந்தார். ஆனால் அவர் மனம் திரும்புவதற்கு முன்பதாக அவரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு சீரியடான வாழ்க்கை வாழ்ந்தவராக இருந்தார். ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவராக இருந்தார். சத்தியத்தை தேடினார், ஆனால் அவருடைய உள்ளத்திலோ சமாதானம் இல்லாதவராக இருந்தார். அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய போராட்டம் உடையவராக இருந்தார். இச்சை, அவரால் அடக்க முடியாத ஒன்று இச்சை என்று அவர் சொல்லுகிறார். மிக பெருமை உள்ளவராக தான் வாழ்ந்ததாக அவர் கூறுகிறார். அப்படிப்பட்ட அந்த மாபெரும் அறிஞருடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் இல்லாதவராக இருந்தார். தான் வாழ்ந்த கோரமான அந்த பாவ வாழ்க்கை அவருக்கு சமாதானத்தை கொடுக்க முடியவில்லை. அவர் மீட்கப்பட்டதற்கு அப்புறமாக, மனமாற்றம் அடைந்ததற்கு அப்புறமாக இப்படியாக அவர் கூறுகிறார், நம்முடைய உள்ளமானது ஓய்வின்றி அலைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மிலே நாங்கள் அந்த ஓய்வை எடுக்கும் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஓய்வு இல்லை என்று அவர் கூறுகிறார். ஆங்கிலத்திலே அவர் ஹார்ட்ஸ் ஆர் ரெஸ்ட்லெஸ் unless they find their rest in you என்று அவர் சொல்லுகிறார். அறிவுபூர்வமாக அவர் தேடிக்கொண்டே இருந்தார். ஆனால் அவருக்கு சத்தியத்தை அவரை கண்டறிய முடியாதவராக இருந்தார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு அவர் மனம் திரும்புவதற்கு அவர் விருப்பம் இல்லாதவராக அவர் இருந்தார். அதனாலே அவரை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு புறம் பாவ வாழ்க்கையிலே உழன்று கொண்டிருக்கின்றார், இன்னொரு புறம் அவர் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைய வேண்டும் என்றிருக்கின்றார். ஆகவே அவர் இருதயம் போராட்டம் நிறைந்த ஒரு உலகமாக அவர் இருந்தது. அவருடைய விண்ணப்பம் இவ்வாறாக இருந்தது என்று அவர் கூறுகிறார், கர்த்தாவே நீ சுத்தப்படுத்தும், ஆனால் இப்பொழுது அல்ல என்று அவர் கூறினார். இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவர் இத்தாலியிலே உள்ள மிலான் என்ற ஒரு இடத்திற்கு செல்ல நேரிடுகிறது. அங்கே உள்ள ஒரு பிஷப் ஆம்ப்ரோஸ் என்பவரை அவர் சந்திக்கிறார். அவருடைய செய்திகள் பலவற்றை அவர் கேட்கின்றார். அந்த சமயத்தில் பாவத்தை குறித்த ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறது. ஆனாலும் கூட உடனடியாக அவர் பாவத்திலே வாழ வேண்டும் என்ற ஆசையும் அவரை அமிழ்த்துகிறதுனாலே அவர் மீண்டும் மீண்டுமாக தன்னுடைய பழைய வாழ்க்கையே அவர் தொடர்ந்து கொண்டிருந்தார். ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் இல்லாமல் இருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட மனதிலே இப்படிப்பட்ட போராட்டம் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஒருபுறம் நான் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், சுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம், இன்னொரு புறம் பாவத்திலேயே, பாவத்தினுடைய ஆசையிலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு போராட்ட வாழ்க்கையிலே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைய முடியாது. போராட்டம் இன்னும் வலுத்து கொண்டே இருக்கும். இந்த செயின்ட் அகஸ்டின் என்பவருடைய வாழ்க்கையிலே இந்த போராட்டம் எப்படி முடிவுக்கு வந்தது என்பதை குறித்து வாசிப்போம். ஒரு நாளிலே இந்த அகஸ்டின் ஒரு பூங்காவிலே உட்கார்ந்து கொண்டு மன போராட்டத்தோடு, மன கலக்கத்தோடு அவர் இருக்கின்ற சமயத்திலே அருகிலே சில குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஒரு சிறிய பாடல் ஒன்றை பாடினார்கள். எடுத்து வாசி, எடுத்து வாசி என்று அவர்கள் சொன்னார்கள். உடனடியாக அவருடைய மனதிலே எதை எடுக்க வேண்டும், எதை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி ஒன்று வந்தது. அப்பொழுது அவருடைய கையிலே வேத புத்தகம் இருந்ததினாலே உடனடியாக
தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக இருந்த அந்த வேத பாகத்தை அவர் வாசிக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே உள்ள ரோமருக்கு நிருபத்திலே 13வது அதிகாரம் அவருடைய கண்களிலே படுகிறது. அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பாகத்திற்கு அவருடைய கண்களை அவர் திருப்பும் பொழுது இந்த வசனம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக மிக தெளிவாக காண்கிறது. அதை அவர் எடுக்கின்றார், அதை அவர் வாசிக்கின்றார். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையினாலே பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம் என்ற அந்த வசனத்தை அவர் வாசிக்க கேட்ட மாத்திரத்திலே அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஒளி வந்ததாக அவர் கூறுகிறார். அவருடைய உள்ளத்திலே பெரிய மாற்றம், அவருடைய உள்ளத்திலே சந்தோஷமும் சமாதானமும் வருகிறதை அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அகஸ்டின் என்பவரை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட களியும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் நாம் பாவிகளாக இருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்திலே ஒரு காலும் சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு கிடைக்காது. நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே மக்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம், சிரிப்பு என்ற போர்வையிலே களியாட்டு, ஒருவரை ஒருவர் கேலி செய்வது, ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துவது, அடுத்தவர்களை தள்ளிவிட்டு அதன் மூலமாக சந்தோஷப்படுவது என்ற காரியங்களைத்தான் நாம் ஊடகங்கள் வழியாக நாம் பார்க்கின்றோம். இங்கே வெறியை குறித்து பார்க்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஒரு காரியத்தை நிலைநிறுத்துவதற்காக மற்றவர்களை வெறியோடு அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளுகிறதை பார்க்கின்றோம். வேசித்தனமும் காம விவகாரம், சினிமாவை குறித்து பாருங்கள், ஊடகங்களை பாருங்கள். இங்கே வேசித்தனமும் காம விகாரமும் தான் அதிகமாக நடனமாடுகிறது. காம விகாரமும் வேசித்தனமும் கொலையும் கொள்ளையும் இல்லாத சினிமா படங்கள் இல்லை. அதைத்தானே மக்கள் விரும்பி பார்க்கின்றார்கள். இப்படி இது போன்ற பாவத்தினுடைய வழியிலே நடப்பவர்கள் இருளிலே நடக்கின்றார்கள், இரவிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள், தடவிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு காலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைய முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. ஆகையினாலே நாம் சீராய் நடக்க வேண்டும், சரியாய் நடக்க வேண்டும், நேராக நடக்க வேண்டும், பாவத்தை விட்டு தூரமாக நடக்க வேண்டும், கடவுளை நோக்கி நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது மட்டுமே நமக்கு வெளிச்சம், பகல் சமீபமாயிருக்கிறது என்று அவர் கூறுகிறார். இரவு சென்று போயிற்று. எப்பொழுது? துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் பொழுது இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. அன்பான சகோதர சகோதரிகளே, செயின்ட் அகஸ்டின் என்ற அறிஞர் ஒரு நாளிலே இயேசுவை தரித்துக் கொண்டார். இயேசுவை தரித்துக் கொண்டார் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? அவரோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நாம் இப்பொழுது வாசித்தோமே, இந்த பாவங்கள் நம்மோடு கூட அடக்கம் செய்யப்படுகின்றன. களி, வெறி, வேசித்தனம், காமம், வாக்குவாதம், பொறாமை, துரிச்சை, இது போன்றவைகள் நம்மோடு கூட அடக்கம் செய்யப்படுகின்றன. நாம் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாரோ அதே போல பகலுக்கு உரியவர்களாக, வெளிச்சத்திற்கு உரியவர்களாக நாம் மீண்டுமாக உயிரோடு எழுந்திருக்கின்றோம். அன்று முதல் அந்த அகஸ்டின் என்பவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம். எடுத்து வாசி என்று சொன்ன பொழுது எடுத்தார், அவர் வாசித்தார்.
அந்த வேதத்தை எடுத்து அவர் வாசிக்கும் பொழுது பாவத்தினால் அவர் குற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று பார்க்கிறோம். அதனுடைய வகையாக இந்த அகஸ்டின் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அவருடைய குற்ற உணர்வு அவருக்கு வருகிறது. அவருக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது. இயேசுவை தரித்துக் கொள்ளும் பொழுது இரவிலிருந்து நாம் விடுதலையாகி பகலுக்கு வருகிறோம், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வருகிறோம் என்ற செய்தி அவரை உற்சாகப்படுத்தியது. அந்த செய்தி இன்றும் நமக்கு உயிரூட்டம் கொடுக்கிறதாக இருக்கின்றது. நாமும் கூட இயேசுவை விசுவாசித்தால், இயேசுவை அணிந்து கொண்டால், இயேசுவை தரித்து கொண்டால், இயேசுதான் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் சீராய் நடக்க முடியும், நேராக நடக்க முடியும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மால் வாழ முடியும். இது அகஸ்டின் என்பார் சொந்த முயற்சியினாலே தன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு, தன்னை மீட்டுக் கொள்வதற்கு, சந்தோஷத்தை அடைவதற்கு எவ்வளவோ வழிகளை தேடினார். ஆனால் அவரால் முடியவில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, பாவத்தின் பாரம் என்பது அவை உங்களை அழுத்தும். உங்களுடைய சொந்த முயற்சினாலே உங்களை மீட்டுக் கொள்ள முடியாது. கிணற்றிலே கிடக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்கு கயிறு வெளியே இருந்து தூக்கி எறியப்பட்டு அவன் அந்த கயிறை பிடித்தால் ஒழிய அவன் வெளியே வர முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் உங்களுடைய பாவத்தின் பிடியிலிருந்து உங்களால் வெளியே வர முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ, நீங்கள் அவர் விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசம் என்ற கயிறை பிடிக்கும் பொழுது அவர் உங்களை தூக்கிவிட முடியும். இந்த வேத வசனத்தின் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு. மனிதனுடைய எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு மனிதனையும் மீட்காது. எடுத்து வாசி என்று சொல்லும் பொழுது வேதத்தை எடுத்தார். அந்த வேதம் அவருக்கு ஜீவனை கொடுத்ததினாலே, உயிரை கொடுத்ததினாலே அதை எடுக்கும் பொழுது அவர் வாசித்து அதன் மூலமாக அவர் மீட்கப்பட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் சொல்லக்கூடிய செய்தி வேறு யாருக்குமல்ல, உங்களுக்கு தான் இந்த செய்தியை அறிவிக்கின்றேன். நீங்கள் தான் இதற்கு சரியான ஒரு பிரதிபலிப்பை உண்டாக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே இந்த விதமான பாவத்தினால் உழன்று கொண்டிருக்கிறீர்களா? பாவத்தினுடைய குற்ற உணர்வு உங்களை தாக்குகிறதா? அல்லது பாவ உணர்வே இல்லாமல் இருக்கிறீர்களா? எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருளிலே நடக்கிறீர்கள், பகலுக்குரியவர்களாக நீங்கள் மாற வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் உடனே நீங்கள் இந்த செய்திக்கு நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். நீங்களும் கூட நான் வாசித்த இந்த காரியத்தோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கிறிஸ்துதான் உங்களுக்கு பதிலளிக்க முடியும். எந்த விதமான மதமோ எந்த விதமான தத்துவமோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்காது. இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். அதனாலே அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த செய்தியை, இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். இந்த வசனத்தை தியானியுங்கள். இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இருளின் வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்திற்குள்ளாக வாருங்கள். சீராக நடங்கள். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாகவே வரும் அந்த மீட்பை நீங்கள் பெற்று மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைய உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.